ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா saree draping பற்றி தான் நம்ம பேச போகிறோம். saree ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னோடய சாரின்றதுனால நான் என் பாடிக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட். ஸோ saree வந்து நம்ம எங்கே டக்கின் பண்ணுவோமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த சாரியை வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம சுற்றிக்கணும். ஸோ சுற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் நர்வல் பாயிண்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பின் நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ சாரீ வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக டேப்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் உங்களோட பாடி சைஸ் இருந்தாலே போதும். ஸோ இப்போ வந்து எனக்குன்றதுனால பார்த்திங்கன்னா நான் சாரியை வந்து என்னை சுற்றி வந்து நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கிளைண்ட்டுக்கு எப்படி பண்ணணும், கிளைண்ட்டு டேரெக்டாக வரலன்னா எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சாரீ ட்ராப்பிங் கிளாஸில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து ஹிப் சைஸுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரீ பின் வந்து பின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ ஷோல்டருக்கு மேலே வந்து எவ்வளோ ஹைட் வேணும், அவங்க ஹைட்டாக இருப்பாங்களா ஷார்ட்டாக இருப்பாங்களா, ஸோ அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய ஷோல்டர் மேலே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் மேலே சாரீ போட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த சைடு ஒரு ரவுண்டு சுற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீ சுற்றி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம நர்வல் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் சைடில் நம்ம வந்து சைட் ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் சாரீ மெஷர்மெண்ட். நான் வந்து ஒரு 3 பின் தான் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீ மெஷர்மெண்ட்டுக்கு 3 பின் போதும். எந்தெந்த பாடிக்கு எந்த மாதிரி வந்து நம்ம பின் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 3rd பின் பண்ணலை, அந்த 3rd பின்னுக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணலை, இந்த பின்னுக்கு பிட்வீனில் தான் நம்மளோட சென்டர் ப்ளீட் வரும். ஸோ ஓகேவா, பின் பண்ணதுலேருந்து நம்ம வந்து சென்டர் ப்ளீட் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இங்கே இருக்குது, 3rd பின் இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் தான் அந்த சென்டர் ப்ளீட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளீட்டை எடுத்துகிட்டு இது வந்து ஒழுங்காக ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் பின் என்ன பண்ணேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஃபுல் ப்ளீட்டுக்கும் வந்து நான் பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளீட் எடுத்துகிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் பின் வந்து தேவைப்படாது. இப்போ சென்டர் ப்ளீட் பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சாரீ ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம வந்து பின் பண்ணிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் டேபிள் இல்லை பெட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாரியை வந்து டேபிள்லையோ இல்லை பெட்டுலையோ நீங்கள் போட்டு இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே கிளிப் இல்லைனாலும் பரவாயில்ல, மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ சாரீ வந்து இது மேல் சைடு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வந்து நான் சாரியை வந்து பிடிச்சிக்கிறேன். ஸோ மேலே நம்ம எப்படி வந்து ஆர்டராக நம்ம வந்து பின் பண்ணுவோம் அதே மாதிரி சாரீ கீழே வந்து நான் ஆர்டரை பிடிச்சிட்டு நான் பின் பண்ணுறேன். இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ப்ளீட் எடுத்திருக்கேன், அதே தான் வந்து நான் கீழேயும் 6 ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த சாரியோட ப்ளீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டராக தான் இருக்கணும், க்ராஸாக அந்த மாதிரி எதுவும் போயிடக்கூடாது. ஸோ அயன் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிட்டு அப்புறம் வந்து க்ராஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு கீழே ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு பின் பண்ணியிருக்கேன், கீழே ஒரு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்பிட்வீன் இந்த நடுவில் பார்த்திங்கன்னா சாரீ ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சென்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்டிங் முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளீட் சைடு போய்க்கலாம். இப்போ வந்து பல்லு சைடு பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டான ப்ளீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பாடி சைஸை மாதிரி ப்ளீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ 6, 7, 8 இல்லை 10, 12 உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ அத்தனை ப்ளீட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அத்தனை ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு சைடு வந்து நான் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட் சைடும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் பின் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அது வரைக்குமே நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் பின்னுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சாரீ வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 1 டேயில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மென்டோரை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த சாரீ ட்ராப்பிங்கை கற்றுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் முடிகிற வேலை. அண்ட் நீங்கள் இது வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1 டே போதும்.
இதை கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் சாரீஸில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பல்லு சைடும் சென்டர் ப்ளீட்டும் நம்ம வந்து ப்ளீட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த செஸ்ட் ப்ளீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ வந்து சாரீ வந்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அயனிங் தான் போக போகிறோம். அயனிங் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 2 அயன் பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரீமர், இன்னொன்று வந்து நான் ஸ்ட்ரீமர். ஸ்ட்ரீமரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாரீ அயர்ன் பண்ணும்போது நீங்கள் எந்த வெரைட்டியான சாரீ அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரீ மேலே இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி நான் ஸ்ட்ரீமர் சாரீ வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து எப்படி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு இது வந்து சாரீ மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் அயன் பாக்ஸை நீங்கள் வந்து அயன் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அயனிங் பண்ண போகிறோம். ஸோ அயனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து சென்டர் ப்ளீட்டு தான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் வந்து உங்களுக்கு அயன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டெலாம் நீங்கள் சாரியில் வந்து வைக்கும் போது கண்டிப்பாக சாரியோட த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹீட்டில் வைக்காமல் மினிமம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ 0ல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அயன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். ஸோ சாரீ மேலே இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சாரியில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால சாரீ டேமேஜ் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. நான் இந்த ஹீட்டில் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக ப்ரெஷ் பண்ணி அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பேக் சைடில் இருக்கிற ப்ளீட்டும் சேர்த்து அயன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அயன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சாரீ கட்டும் போது ஒரு பக்கம் வந்து லிஃப்ட் ஆகி தூக்காமல் இருக்கும். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அயன் பண்ண பாட்டு, இது வந்து அயன் பண்ணாத பாட்டு. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்குது. எல்லா சாரீக்கும் வந்து ஒரே டெம்பரேச்சரில் வந்து அயன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாரீ ட்ராப்பிங் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துப்பீங்க. இப்போ வந்து மேலே அயன் பண்ணோடனே நான் 0ல் தான் வச்சு அயன் பண்ணேன். இப்போ வந்து ஹீட் வந்து கம்மியாயிடுச்சு. எனக்கு திருப்பி ஹீட் வேணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு ஹீட்டு வந்தோடனே நான் 0ல் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி சாரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வச்சு அயன் பண்ணும்போது சாரியும் டேமேஜ் ஆகாது, நீங்களும் ஈஸியாக மெதுவாக கற்றுக்கலாம். இப்போ ஹீட் ஆகிட்டப்புறம் நான் 0ல் வச்சுட்டேன். 0ல் வச்சுட்டு நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு திரும்பவும் நான் கீழே இருக்கிற பாட்டை வந்து அயன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாரீ வந்து ட்ராப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் அந்த ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற வரைக்குமே அந்த லைன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருக்காதீங்க, சாரியோட டெக்ஸ்சரே வந்து மாறிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிட்ட அப்புறம் சாரியை வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் வந்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பல்லு சைடு போகிறேன். ஸோ பல்லு சைடும் நம்ம வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக வச்சுட்டு நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஹீட் அதிகமானோடனே நான் திருப்பி 0ல் வச்சுட்டு நான் அயன் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ பெட்லேயோ தரையிலையோ நீங்கள் இந்த மாதிரி கிளிப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாரீ கிளிப் இல்லைனாலும் பரவாயில்ல, கிளிப்புக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு எப்படி அயன் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு பேக்லேயே நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். ஸோ 2 சைடு அயன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட் பண்ணி பின் பண்ணது எல்லாமே அயன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் ப்ளீட்டை வந்து அயன் பண்ணிக்க போகிறோம். இந்த செஸ்ட் ப்ளீட் அயனிங் பார்த்திங்கன்னா பாடிக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அயன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாடிக்கும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து என் சைஸுக்கு எவ்வளோ தூரம் வந்து அயன் பண்ணுமோ அவ்வளோ தூரம் நான் அயன் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ப்ளீட் இந்த மாதிரி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்டிங்கும் பார்த்திங்கன்னா பாடி சைஸை பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறோம்.
இந்த இடத்துல நம்ம ப்ளீட் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். எந்த டிசைனும் மாறி க்ராஸாலாம் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த செஸ்ட் ப்ளீட்டை அயன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வச்சு அயன் பண்ணுறேன். இது ஏன் நான் வந்து மினிமம் ஹீட்டில் வந்து அயன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாக அயன் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த அயன் பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட்டு விழுந்து சாரீ வந்து கிளியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம அயன் பண்ணோம். எல்லா சாரீக்கும் வந்து அந்த ஸ்மோக்கி அந்த ஃபினிஷில் தான் நம்ம அயன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ எல்லா இதுலையும் பார்த்திங்கன்னா மினிமம் ஹீட் தான் வைக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஹீட்டை கொஞ்சம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அயன் பண்ண சொல்கிறது. ஸோ செஸ்ட் ப்ளீட் அயன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாரீ வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ப்ரீட் பிரிண்ட் பண்ணி நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் தான். உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்காக வேணுமா இல்லைனா வந்து ஆங்கர் ப்ளீட் பிரிண்ட் பண்ணணுமா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த டைப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டப்போ நான் சாரியை வந்து என்னோடய செஸ்ட் மேலே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ இது தலைகீழாக நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சாரீ இந்த மாதிரி பேக் சைடாக நம்ம வந்து கீழே டேபிள்லையோ தரையிலையோ பெட்லேயோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 மடிப்பாக போட்டிருக்கேன். 2 மடிப்பில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸோட சைஸு. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3ஆவது ஒரு ஃபோல்டிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 3ஆவது ஃபோல்டிங் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவருக்குள்ளே பேக் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்னோடய செஸ்ட் மேலே போட்டுக்கிற இந்த ப்ளீட்ஸை பார்த்திங்கன்னா நான் அப்படியே மேலே போட்டுக்கிறேன். மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கட்டும் போது சாரீ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாக்ஸ்லேயும் வந்து கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நான் தள்ளிக்கிறேன். சாரீ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிட்ட அப்புறம் அந்த சாரியோட எக்ஸஸ் பார்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ்குள்ளே ஃபோல்டிங் பண்ணணும். இந்த எக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு ஒன்று மடிச்சிருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங் நம்ம பண்ணணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஃபோல்டிங் மடிச்சுட்டு தேர்டாக ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இதை பிடிச்சி நம்ம இப்படி திருப்பும் போது உங்களுக்கு மேலே செஸ்ட்டு மேலே உங்களுக்கு அந்த செஸ்ட் ப்ளீட் வந்து அந்த பாக்ஸ் மேலே செட்டில் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ வந்து உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் வந்து இந்த பல்லு சைடை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2-3 மடிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ உள்ள ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் உள்ள நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பல்லு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். இப்போ கிளைண்ட் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அவங்க வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவரில் போட்டு கொடுக்குறது தான் சேஃப்டி. ஸோ கவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர். ஸோ இது உள்ள இந்த மாதிரி சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்ட அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த கவரில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிட்ட அப்புறம் இது நல்லா ப்ரெஷர் பண்ணி அமுக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர்லாம் வெளியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து நம்மளுக்கு எப்படி தான் கசக்குனாலும் உங்களுக்கு ட்ராவல்லையோ இதுலேயும் இந்த மாதிரி சாரீ கசந்துச்சு அப்படின்னா உள்ளே பண்ணியிருக்கிற அந்த சாரீ ட்ராப்பிங் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங். இந்த மாதிரி உங்களோட சாரியை உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி செக்யூர்டாக நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். இது கிளாஸஸாகவும் இல்லை நீங்கள் சர்வீஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாரீ ட்ராப்பிங் கற்றுக்கணும் இல்லை வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட பேஜ் பார்த்திங்கன்னா சுபத்ரா மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அண்ட் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சுபத்ரா ஆர்டிஸ்டின்னு இருக்கும். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.